சிங்கப்பூரில் போய் பாருங்கள், ஒரு சின்ன ரோடை இப்படி போட்டுருக்கான், இப்படி நடுவாக மேடு வச்சு இப்படி 2 பக்கமும் வாய்க்கால். மழை அடர்த்தியான மழை பெய்யும் போது கூட வாகனம் போய்கொண்டே இருக்கும், ஒரு தொல்லை இருக்காது. அப்படி சரன்னு போய் அந்த தண்ணி ஒரு சொட்டு தண்ணி தேங்காது, நேராக எடுத்துக்கொண்டு போய் சேமிக்க. இந்த வீடியோவை வந்து எல்லாருமே பாருங்கள். சீமான் நான் சொன்னது மாதிரியே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ரோடு வந்து சென்டரில் வந்து ஹைட்டாகவும் சைடில் வந்து சரிவாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுச்சு, மழை பெஞ்சு விட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. என்ன பொசிஷனில் இருக்க பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட ரோட்டில் நிற்காது. அந்த ட்ரென்ச்சுக்கு போகிறதுக்கான பைப்பு அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், தண்ணி எப்படி வெளியே ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரோடு வந்து 2 பக்கமுமே வந்து சாய்வாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் சில நொடியிலே வந்து தண்ணி ஃபுல்லாகவே வெளியாகிடும். மழை பொழிஞ்சு இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. இந்த பக்கம்தான் ட்ரென்ச்சு. இதை வந்து ட்ரென்ச்சாகவும் யூஸ் பண்ணுறாங்க, இதில் வந்து வாக்வே அதுவும் யூஸ் பண்ணுறாங்க, நடந்து போகிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாதையை 2 பக்கமும் இதேமாரி ட்ரென்ச்சு இருக்கும். 2 பக்கமும் வந்து இதுக்கு பேர் வாக்வே, ட்ரென்ச்சும் இதே தான். எல்லா ரோடும் சின்ன ரோட்லேட்டு பெரிய ரோடு வரைக்கும் அப்படி தான் இருக்கும், ஹைவேவும் அப்படி தான் இருக்கும். பாரு, ட்ரென்ச்சில் கூட நம்ம தண்ணி நிற்காது, உடனே வந்து எல்லாமே வந்து வெளியேறிடும். இந்த பைப்பு தான் வந்து உள்ளே வந்து ட்ரென்ச்சுக்கு வரும் தண்ணி.